தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியை வைத்து மனம் செலுத்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடம் அவர் உடல்நலம் சீர்பெற்று அவர் திரும்ப வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இன்ஷா அல்லா பிரைஸ் அல்லா ஆஞ்சநேய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால் இன்னைக்கு காவேரி நதிநீர் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு தர மாட்டேன் என்று உறுதியாக போராடுகிறார். உச்ச நீதிமன்றம் வரை சென்று கர்நாடகாவுக்கு எதிராக கொடுத்தார் கதை. அப்படி கலங்காத மனம் கொண்ட ஒரு வீராங்கனை அவர் பின்னால் என்றென்றைக்கும் நிற்கும் நல் தமிழர்களின் சேனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காவேரி பிரச்சனை நம்ம போராடாங்க, உறுதியோட போராடாங்க. அப்படிப்பட்ட நெஞ்சம் படைத்த அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை இது பண்ண பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு போறான்னு சொல்லக்குள்ள இன்னைக்கு காவேரி வந்து கொண்டிருக்கிறது. அவர் உடல்நிலை சின்ன குறைபாடு என்றால் கூட உண்மையா நல்ல தமிழர்களுடைய கண்களில் வருகிறது. நிச்சயமா ஒரு அம்மா இந்த ரொம்ப தகுதி சொல்றேன். இந்த காவேரி பிரச்சனையில உடனே விட்டுத்தராம போராட ஒரு கண்மணி, உண்மையில் தமிழ்நாட்டுடைய நலனை காப்பாற்றக்கூடிய ஒரு கண்மணி. இதுவரைக்கும் யாரும் இந்த உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு கொடுக்கிறது தண்ணி அப்படின்னு உரிமையாக யாரு தற்போறாங்க. இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரி வர வேண்டும் என்று மத்திய இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை நமக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்துக் கொண்டிருக்க இப்படி ஒரு தீர்ப்பு அதை கொண்டு வர வைத்தது யார்? அதற்காக போராடியது யார்? நம்ம நிச்சயமா இத்தனை உண்மையான தமிழர்களுடைய தாய்மார்களுடைய தாய்மார்களுக்காக படப்படுத்துவேன். அந்த அம்மாவுக்காக உண்மையிலே ஒரு நல்ல குடிமகனா நல்ல ஒரு தமிழ் மகனா எல்லாம் இறைவனிடம் பார்த்து வந்துருக்கிறேன். நிச்சயமா அவங்க மருத்துவமனையிலிருந்து நலம் பெற்று அவர் இல்லம் திரும்ப வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் மருத்துவ